வணக்கம். சுப்பிரமணியம் யோகாமணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது பாசிப்பயிறு முருங்கைக்கீரை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். திருமதி சுப்பிரமணியம். இன்றைக்கி லஞ்சுக்கு நம்ம செய்ய போகிறது பாசிப்பயிறு முருங்கைக்கீரை சாதம். அதுக்கு நான் ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு கொஞ்சம் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் இப்போ என்னென்ன போட போகிறேன்னா கடுகு, உளுந்தம்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம். கொஞ்சம் வெடிக்கட்டும். அடுத்து 2 மிளகாய் வத்தல், கருவேப்பிலை போட்டேன். 1 ஸ்பூன் சீரகம், 3/4 ஸ்பூன் முழு மிளகு, சின்ன சின்னதாக பூண்டு பல் ஒரு 15, அரை கப் நறுக்கின வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1.25 டீஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன். 1 கப் பாசிப்பயிரை எடுத்து ஓவர் நைட்டு சோக் பண்ணி வச்சுருந்தேன். நல்லா 3 தடவை களைஞ்சிட்டு வேறு புது தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதை தண்ணி இல்லாமல் அதில் போட்டுடலாம். முருங்கைக்கீரை ஒரு தாராளமாக 2 கப் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதையும் அந்த குக்கரில் சேர்த்துடலாம். சாப்பாட்டு அரிசி 1 கப் எடுத்து நல்லா களைஞ்சிட்டு திரும்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ அதையும் அந்த இதில் குக்கரில் சேர்த்துடலாம். இது ஒரு 1 பாட் குக் மாதிரி தான். தக்காளி வதக்க தேவையில்லை. ஒரு அரை கப் தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். அதையும் இதோடய போட்டுடலாம். தேங்காய் பூ 1 டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பு இதையும் சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ தண்ணி ஒரு 3 கப் தண்ணி முதல்ல ஊற்றிருக்கிறேன். அதோடு இன்னும் ஒரு கப் கூடவே ஊற்றுறேன். 1 கப் ரைஸு, 1 கப் பாசிப்பயிறு, ஸோ 4 கப் தண்ணி போதும். இது எல்லாத்தையும் உப்பும் போட்டாச்சு. இது இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் வர விடலாம். குக்கரில் நல்லா ஒரு 3 விசில் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்குது. இது ஃபுல்லாக இருந்தால் கூட குக்கரில் வெளியில் வராமல் இருக்கணும்னா நம்ம வெயிட் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆக்கிட்டோன்னா குக்கரில் வெளியில் சிந்தாது. பாருங்கள், நல்லா ஒன்று போல் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ எடுத்து பரிமாறிடலாம். நல்ல வாசனையான சத்து நிறைந்த பாசிப்பயிறு முருங்கைக்கீரை சாதம் தயாராகிடுச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி கூழ் வடகம் வறுத்து வச்சுக்கலாம். ரைத்தா தயிரில் நல்லா வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வச்சு அதுவும் தொட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். ஊறுகாய் வேணாலும் வச்சுக்கலாம். இதில் நான் ரொம்ப காரம் சேர்க்கலை. ஸோ காரம் இதில் மைல்டாக தான் இருக்குது. செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் யோகாமணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.